ஷார்ப் வீடியோ வழங்கும் சித்த ரகசியம் 108 சித்த மருத்துவ குறிப்புகள். கவிழ்தும்பை செடியை சுத்தம் செய்து அனைத்து பாகங்களையும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டிக்கொண்டு 25 கிராம் அளவில் செடி பாகங்களை 500 மில்லி நீரில் கொதிக்க வைத்து 120 மில்லியாக சுண்டிய பின் வடிகட்டி காலை மற்றும் மாலை உணவுக்கு முன் குடித்து வர மூட்டு இணைப்பு மற்றும் தண்டுவட பகுதிகளில் தோன்றும் வலி மற்றும் வீக்கம் நீங்கும். கவிழ்தும்பை இலைகளை இடித்து 5 மில்லி சாறெடுத்து அத்துடன் 5 சொட்டுகள் இஞ்சி சாறு கலந்து அதிகாலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர மூச்சு பிடிப்பு நீங்கும். மரமஞ்சளை இடித்து 10 கிராம் எடுத்து 100 மில்லி அளவு தண்ணீரில் போட்டு காய்ச்சி வடிகட்டி கொடுக்க குழந்தைகளுக்கு உண்டாகும் மூலநோய், சுவையின்மை, கனநோய், கணக்காய்ச்சல், உட்காய்ச்சல் குணமாகும். காய்ச்சலுக்கு பின்னர் காணப்படும் அயர்வு நீங்கும். மரமஞ்சளை நீர்விட்டு அரைத்து தலையில் பற்றிட உடல் சூடு தணியும். மரமஞ்சளை அரைத்து இரத்தம் கட்டிய வீக்கத்திற்கு மேல் பூச குணமாகும். சந்தியாவட்டை கண்களில் உண்டான கொதிப்புக்கு இதை கண்களை மூடிக்கொண்டு மிருதுவாக ஒற்றடம் கொடுக்க கண் எரிச்சல் நீங்கி குளிர்ச்சியாகும். மலர்களின் சாறு எண்ணெய் கலந்து பயன்படுத்தும் போது எரிச்சல் உணர்வை மட்டுப்படுத்தும். இதன் பூக்கள் வாசனையூட்டும் பொருளாக பயன்படுகின்றது. கோவைக்காய் இதனை வாரம் 2 நாள் பகல் உணவில் சேர்த்து வந்தால் வாய்ப்புண் குணமாகும். பச்சையாகவே கோவைக்காயை மென்று துப்பிவிட்டாலே வாய்ப்புண் ஆறிவிடும். வயிற்றுப்புண் இருப்பவர்கள் வாரம் 2 நாள் கோவைக்காயை சேர்த்து கொள்ளலாம். ஒரே ஒரு கோவைக்காயை எடுத்து மோருடன் அரைத்து குடித்தாலும் மேற்சொன்ன பலன்களை பெறலாம். தோல் நோய்களை குணமாக்கும், வயிற்றுப்பூச்சிகளை கட்டுப்படுத்தும். இந்த கோவைக்காய் பித்தம், இரத்தப்பெருக்கு, வாயு, வயிற்றில் உள்ள பூச்சி ஆகியவற்றுக்கெல்லாம் முடிவு கட்டும் நல்ல மருந்தாகும். கோவை இலை சாறு பித்தம், சயம், மூலநோய் ஆகியவற்றுக்கு மருந்தாக பயன்படும். நெய் வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை சமன் செய்து வயிறு மற்றும் குடல் பகுதியில் உள்ள மியூகஸ் லைனிங் பகுதியை வலுவாக்குகிறது. அதாவது நெய்யை நன்கு உருக்கி சுடுசாதத்தில் சேர்த்து கலந்து சாப்பிட வேண்டும். நெய்யை உருக்கி சாப்பிடுவதால் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து உஷ்ணத்தை தணிக்கும். ஞாபக சக்தியை தூண்டும், சரும பளபளப்பை கொடுக்கும், கண் நரம்புகளை பலப்படுத்தி கண் பார்வை தெளிவடைய செய்யும். விளாம்பழத்தை ஓட்டோடு 21 நாட்கள் ஒருவர் தொடர்ந்து சாப்பிட்டு வர பெண் ஆசை மறந்துவிடும். கெட்ட பெண்களினால் இடம்பெற்ற வசிய மருந்துகளும் முறிந்துவிடும். இப்பழத்துடன் வெல்லம் சேர்த்து பிசைந்து 21 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பித்தம் சம்பந்தமான அனைத்து கோளாறுகளும் குணமாகும். சர்க்கரையுடன் விளாம்பழத்தை பிசைந்து ஜாம் போல் சாப்பிட ஜீரண சக்தி அதிகரிக்கும். நன்கு பசிக்கும். விளாம்பழ மரத்தின் பிசினை தொடர்ந்து சாப்பிட்டு வர பெண்களுக்கு ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு, வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகள் குணமாகும். சீத்தாப்பழம் முகப்பருக்கள் குணமடையும். விதைகளை பொடியாக்கி சம அளவு பொடியுடன் பாசிப்பயிறு மாவு கலந்து தலையில் தேய்த்து குளித்து வர முடி மிருதுவாகும், பேன்கள் ஒளிந்துவிடும். சீத்தாப்பழ விதை பொடியோடு கடலை மாவு கலந்து எலுமிச்சை சாறு கலந்து குளித்து வர முடி உதிர்வது கட்டுப்படும். சிறிதளவு வெந்தயம், பாசிப்பயிறு இரண்டையும் கலந்து இரவு ஊற வைத்து பின்னர் காலையில் அரைத்து சீத்தாப்பழ விதையின் பொடியை கலந்து தலையில் தேய்த்து ஊறிய பின்னர் குளித்து வர தலைமுடி குளிர்ச்சி பெறும், பொடுகு மறையும். மாதுளையை பயன்படுத்தினால் தடைப்பட்ட சிறுநீரை வெளியேற்றுகிறது. பித்த நோய்களை நிவர்த்தி செய்கிறது. குடற்புண்களை ஆற்றுகிறது. பெப்டிக் அல்சர், டியோனல் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர் முதலிய எந்த வகையான அல்சரையும் குணப்படுத்துகிறது. மாதுளம் முத்துகளில் சிறிதளவு மிளகு பொடியும் சேர்த்து சாப்பிட்டால் அனைத்து வகையான பித்த ரோகமும் தீரும். மாதுளம் பழத்தை சாப்பிட்டால் விக்கல் உடனே நிற்கும். அதிக தாகத்தை போக்கும். அடிக்கடி மயக்கமுள்ளவர்கள் மாதுளம் பழத்தை சாப்பிட்டால் நன்மை கிடைக்கும். மாதுளம் பழச்சாற்றில் கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் உடல் சூட்டு நோய்கள் நீங்கும். சரீரம் குளிர்ச்சியடையும், காய்ச்சல் தணியும். அமுக்கரா சூரணம் 2 கிராம் உலர்ந்த கிழங்கு பொடி தேனில் குழைத்து காலை மாலை சாப்பிட்டு வர உடல் பலவீனம்,
காசம், பசியின்மை, மூட்டு அழற்சி, செரிமானக் குறைவு, இருமல், உடல் வீக்கம், முதுமை, தளர்ச்சி ஆகியவை நீங்கும். காயை அரைத்து படர்தாமரையில் தடவி வர தீரும். சூரணத்தை பாலில் கலந்து வீக்கம், படுக்கை புண் ஆகியவற்றுக்கு பூசி வர புண்கள் ஆறிவிடும். பூவரசு. பூவரசங்காயை இடித்து சாறு பிழிந்தால் லேசான பசபசப்புடன் மஞ்சள் நிற சாறு வரும். இதை முகத்தில் உள்ள கருப்பு பகுதிகள், செயின் உராய்வதால் உண்டான கருத்த பகுதிகளில் தடவினால் கருமை மாறும். பூவரச பழுத்த இலை 2 எடுத்து அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் பொடுகு நீங்கும். சருமத்தில் தேய்த்து வந்தால் சருமம் பளபளப்பதுடன் கண் கருவளையம் மாறும். பூவரச மரத்தின் பழுத்த இலை இரும்பு சத்து நிறைந்தது. பழுத்த இலைகளுடன் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைத்து குடித்து வந்தால் மஞ்சள் காமாலை நோய் குறையும். கண்டங்கத்திரி. கண்டங்கத்திரி இலையை இடித்து சாறெடுத்து அதனுடன் சம அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பக்குவமாக காய்ச்சி வடித்துக் கொள்ள வேண்டும். இதனை உடலில் வியர்வை, நாற்றம் இருப்பவர்கள் பூசி வர நாற்றம் நீங்கும். கண்டங்கத்திரி இலையை இடித்து சாறெடுத்து அதனுடன் சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து பக்குவமாக காய்ச்சி வடித்து இதனை தலைவலி, கீழ்வாதம் முதலிய வாத நோய்களுக்கு பயன்படுத்தி வர அறவே நீங்கும். காலில் ஏற்படுகின்ற வெடிப்புகளுக்கு இதன் இலையை இடித்து சாறெடுத்து ஆளி விதை எண்ணெய் சம அளவு கலந்து பக்குவமாக காய்ச்சி பூசி வர மறையும். பீர்க்கங்காய். நீரிழிவு நோயாளிகள் பாகற்காய்க்கு மாற்றாகவும் இதை சேர்த்து கொள்ளலாம். இதன் இலைகளை சாறாக்கி சிறிது நேரம் சூடுபடுத்த வேண்டும். அதில் 1 தேக்கரண்டி எடுத்து சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு கட்டுப்படும். சொறி, சிரங்கு, நாட்பட்ட புண்கள், காய்ச்சல் ஆகியவை குணமாக பீர்க்கங்காய் சாம்பார் வைத்து சேர்த்து கொள்ளலாம். மேலும் இதன் இலைகளை அரைத்து புண்கள் உள்ள இடங்களில் கட்டினால் போதும். சொறி, சிரங்கு உள்ள இடங்களில் இலைச்சாற்றை தடவுதல் நல்லது. இரத்த சோகை நோயாளிகளும் தோல் நோயாளிகளும் இதன் வேரை தண்ணீர் விட்டு காய்ச்ச வேண்டும். ஆறியதும் நீரை வடிகட்டி அருந்தி வர வேண்டும். இதன் மூலம் இரத்த விருத்தி ஏற்படும். நீர்முள்ளி. மலச்சிக்கல் நீங்க நீர்முள்ளியுடன் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்த்து இடித்து பொடித்து கஷாயம் செய்து இதனை அருந்தி வந்தால் மலச்சிக்கல் நீங்கும். பெண்களுக்கு மாதவிலக்கு சீராக இல்லாத பெண்களும் வெள்ளைப்படிதல் போன்ற தொல்லைகள் உள்ள பெண்களும் நீர்முள்ளி கஷாயம் செய்து அருந்தி வந்தால் இத்தகைய தொல்லையிலிருந்து விடுபடலாம். தாது விருத்தியடைய மன உளைச்சலாலும் உடல் சீர்கேட்டாலும் சிலருக்கு தாது நஷ்டம் ஏற்பட்டு விந்து சிறுநீருடன் வெளியேறும். இவர்கள் நீர்முள்ளி கஷாயத்தை அருந்தி வந்தால் தாது விருத்தியடையும். அருகம்புல். உடலின் இரத்த சுத்திகரிப்புக்கு அருகம்புல் சாறு பேருதவியாக அமைகிறது. இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை அதிகரிப்பதுடன் இரத்த சோகை, இரத்த அழுத்தத்தையும் அருகம்புல் சாறு சீராக்குகிறது. வாயு தொல்லை உள்ளவர்கள் அருகம்புல் சாறு அருந்தி வர அதிலிருந்து விடுபடலாம். உடல் சூட்டையும் இது தணிக்கிறது. நரம்பு தளர்ச்சி, மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு உண்டாகும் பிரச்சனைகளுக்கு அருகம்புல் சாறு சிறந்த தீர்வாக உள்ளது. பூண்டு. பூண்டை உணவுடன் சேர்த்து சாப்பிட நமது உடலில் உள்ள நச்சுப் பொருட்கள் சுலபமாக வெளியேறிவிடும். மற்றும் வைரஸ் போன்ற தேவையற்ற துன்பம் தரும் உயிர்களையும் இந்த பூண்டு அழிப்பதுடன் உணவு பாதையில் ஏதேனும் வீக்கம் ஏற்பட்டிருந்தாலும் தேவையற்ற காற்று அடைத்திருந்தாலும் அவற்றையும் சரி செய்துவிடும். பூண்டு நம்முடைய இரத்த குழாய்களில் படிந்திருக்கும் தேவையற்ற கொலஸ்ட்ரால், கொழுப்பு போன்றவற்றை கரைத்து சிறுநீரின் வழியே வெளியேற்றிவிடும். இதனால் இரத்தம் தடையின்றி நம் உடல் முழுவதும் சுற்றுவதால் செல்களுக்கு தேவையான உணவும் ஆக்சிஜனும் கிடைப்பதால் இரத்த அழுத்தம், நாடித்துடிப்பு, மூச்சு வாங்குதல் ஆகியன சீராகும். நம்முடைய முகத்தில் தோன்றும் பருக்கள் மீது பச்சை பூண்டினை பலமுறை தேய்த்து வர பருக்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்துவிடும். செம்பருத்தி. செம்பருத்தி பூக்களின் இதழ்களை மட்டும் பிரித்து அம்மியில் வைத்து மையாக அரைத்து அரை நெல்லிக்காயளவு உருண்டையாக உருட்டி பாலுடன் கலந்து காலை மற்றும் மாலை தொடர்ந்து 5 நாட்கள் உட்கொண்டு வர தேவையற்ற கோபம் மற்றும் பதட்டத்தினால் உண்டான உடல் உஷ்ணம் தணிந்து குளிர்ச்சி உண்டாகும். செம்பருத்தி பூக்களின் பூவிதழ்கள் அரை கைப்பிடி செம்பருத்தி பூக்களின் பூவிதழ்கள் அரை கைப்பிடி, சீரகம் 1 கிராம், நெல்லிவற்றல் 1 கிராம் ஆகியவற்றை 2 லிட்டர் நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் அந்த நீரை அருந்தி வர அதிக உடல் உஷ்ணம் தணியும். செம்பருத்தி பூவிதழ்களை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சியோ
அல்லது தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்தோ தலையில் தேய்த்து வரலாம். இதனால் தலை சூடு தணியும். பாகற்காய். சித்த மருந்து உட்கொள்பவர்கள் பாகற்காயை தவிர்க்க வேண்டியுள்ளதால் பாகற்காய்க்கு பதிலாக பிஞ்சு பாகலை உட்கொள்ளலாம். இது பத்தியத்திற்கு ஏற்றதாகும். சர்க்கரை நோயாளிகள் ஏற்கனவே தாங்கள் உட்கொள்ளும் மருந்துகளுடன் பாகற்காய் கசாயம் அல்லது பாகற்காய் சாறை சேர்த்து கொள்ளலாம். வாரம் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ பாகற்காய் சாறு 10 முதல் 20 மில்லி அளவு அதிகாலை வெறும் வயிற்றில் குடித்து வர இரத்தத்தில் இன்சுலின் அளவு அதிகரிக்கும். அடிக்கடி உணவில் பாகற்காயை சேர்த்து வர கணையம் இன்சுலினை நன்று சுரக்க ஆரம்பிக்கும். நிலப்பாகல் அல்லது மிதிப்பாகலை சேர்த்து உட்கொள்ளலாம். சுண்டைக்காய். சுண்டைக்காயை சமைத்து உண்ண கபக்கட்டு, ஈழை, காசம், இருமல், மூலச்சூடு, மூலக்கடுப்பு, திமிர்பூச்சி வெளியேறும். சுண்டைக்காயை உப்பு கலந்த புளித்த மோரில் 2 முறை ஊற வைத்து காய வைத்து எண்ணெயில் வறுத்து உணவில் இரவில் பயன்படுத்தி வர மார்புச்சளி, இரைப்பிருமல் அதாவது ஆஸ்துமா, காசநோய் குணமாகும். வயிற்றுப்போக்கு நின்றுவிடும். சுண்டைக்காயை காய வைத்து போதுமான அளவு நன்றாக புளித்த மோரும் உப்பும் கலந்து காய வைத்து உலர்த்தி எடுத்து உணவுடன் உண்டு வர நீரிழிவு நோய் தணியும். அரிவாள்மனை பூண்டு. அரிவாள்மனை பூண்டின் இலையை கசக்கி வெட்டுக்காயத்தில் பிழிய இரத்தப்பெருக்கு உடனே நின்றுவிடும். அரிவாள்மனை பூண்டின் இலை, கிணற்று பாசான் இலை சம அளவு எடுத்து அதனை அரைத்து புழுவெட்டின் மீது தடவி வர விரைவில் மாறும். இதன் இலையுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து சொறி சிரங்கு மீது தடவி வர குணமாகும். அரிவாள்மனை பூண்டின் இலை, குப்பைமேனி இலை மஞ்சள் சேர்த்து அரைத்து படர்தாமரை மீது தடவி வர விரைவில் குணமாகும். ஏலக்காய். ஏல அரிசியுடன் ஓமம், சீரகம் ஆகியவற்றை சம அளவில் எடுத்துக்கொண்டு லேசாக வறுத்து கொள்ள வேண்டும். பின்னர் அதை பொடி செய்து அதில் 1 தேக்கரண்டி அளவு உட்கொள்ள வேண்டும். இவ்வாறு உட்கொண்டால் அஜீரண கோளாறு விலகிவிடும். அவ்வப்போது வந்து எட்டி பார்க்கும் வயிற்று வலிக்கும் ஏலக்காய் சிறந்த மருந்து. இதற்காக ஏலரசியுடன் சீரகம், சுக்கு, கிராம்பு ஆகியவற்றை சம அளவில் எடுத்து பொடித்து கொள்ள வேண்டும். 2 கிராம் அளவு பொடியை தேனில் கலந்து தினமும் 3 வேளை சாப்பிட்டு வர வயிற்று வலி குணமாகும். கீழாநெல்லி. கீழாநெல்லியின் முழு தாவரத்தையும் பசுமையாக சேகரித்து நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதை நன்கு மை போல அரைத்து அதில் எலுமிச்சம் பழம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை 1/2 லிட்டர் வெண்ணெய் நீக்கிய மோருடன் கலந்து குடித்து வர வேண்டும். இந்த காலத்தில் உணவு கட்டுப்பாடு அவசியம். இவ்வாறு செய்து வந்தால் மஞ்சள் காமாலை, நீரிழிவை குணப்படுத்தலாம். கீழாநெல்லி அரைத்து பசும்பாலுடன் கலந்து காலை மாலை ஆகிய 2 வேளை தொடர்ந்து 3 நாட்கள் உட்கொண்டு வந்தால் உடல் சூடு தணிந்து குளிர்ச்சி பெறும். விஷக்கிருமிகளால் ஏற்படும் தொற்று நோய்களை குணப்படுத்துவதற்கான மருந்தாகவும் இதை பயன்படுத்தலாம். நத்தை சூரி. நத்தை சூரியின் விதையை வறுத்து பொடித்து நீரில் போட்டு காய்ச்சி வடிகட்டி பால், கற்கண்டு சேர்த்து 2 வேளை குடித்து வர உடல் சூடு தணியும். கல்லடைப்பு, சதையடைப்பு, வெள்ளை குணமாகும். நத்தை சூரியின் விதையை பொடியாக்கி அதே அளவு கற்கண்டை பொடி செய்து கலந்து 5 கிராம் அளவு 3 வேளையாக சாப்பிட்டு வர வெப்பக்கழிச்சல், சீதக்கழிச்சல் குணமாகும். நத்தை சூரி விதையினை அரைத்து நெல்லிக்காய் அளவு எடுத்து 1 டம்ளர் பாலுடன் கலந்து 2 வேளை சாப்பிட்டு வர உடல் பலமடையும், விந்து அதிகரிக்கும். குப்பைமேனி. குப்பைமேனி இலையை நிழலில் காய வைத்து உலர்த்தி இடித்து பொடியாக்கி நசியமிட தலைவலி நீங்கும். குப்பைமேனி இலையை கைப்பிடி அளவு எடுத்து சிறிது மஞ்சள், உப்பு சேர்த்து அரைத்து இதனை பூசி சிறிது நேரம் கழித்து குளிக்க தோல் நோய் குணமாகும். குப்பைமேனி இலையை அரைத்து சாறெடுத்து 2 தேக்கரண்டி அளவு 12 வயது வரை உள்ள சிறியவர்களுக்கு கொடுக்க வயிற்றை கழியச் செய்து கோழையை அகற்றும், வயிற்றுப்புழுவை கொல்லும். பிரமத்தண்டு. பிரமத்தண்டு இலைச்சாறை 10 மில்லி அளவு எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் 1 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வர சொறி, சிரங்கு, மேகரணங்கள், குட்டம் குணமாகும். பிரமத்தண்டு இலைச்சாறை தேல் கொட்டிய இடத்தில் தடவ கடுப்பு நீங்கும். பிரமத்தண்டு பால் 1 துளி கண்ணில் விட்டு வர கண்வலி, சதை வளர்தல், கண் சிவத்தல், அரிப்பு, கண் கூச்சம், நீர் வடிதல், கண் எரிச்சல் குணமாகும். இலை சூரணம், விதை சூரணம் சேர்த்து மிளகளவு 2 வேளை தேனில் கலந்து சாப்பிட்டு வர பயம், இருமல்,
நுரையீரல், சளி, இருமல் குணமாகும். தூதுவளை. உணவில் தூதுவளை அதிகம் சேர்க்கவும். கெட்டுள்ள கபத்தின் உபாதையிலிருந்து விரைவாக விடுபடலாம். துத்திக்கீரை. துத்தி இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கஷாயம் தயாரித்து இதில் பாலும் சர்க்கரையும் சேர்த்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மேகச்சூடு தணியும். துத்தி இலை, வெங்காயம், பச்சை பயிறு சேர்த்து வேக வைத்து கடைந்து உணவுடன் சாப்பிடும்போது மூலச்சூடு தணியும். துத்தி இலையை அரைத்து முகப்பருக்களின் மேல் போட்டாலும் துத்தி இலையை காயவிட்டு அரைத்து போட்டாலும் சில தினங்கள் உபயோகத்தில் பருக்கள் மறைந்துவிடும். துத்தி இலையை ஆமணக்கு எண்ணெயில் வதக்கி ஆசனவாயில் வைத்து கட்டினால் மூலக்கட்டிகள் உடைந்து மூல ரணங்கள் ஆறிவிடும். மூல நோய் அகன்றுவிடும். துத்தி பூவை ஒரு கைப்பிடி அளவு சேகரித்து பசும்பாலில் போட்டு காய்ச்சி சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் வெப்பம் தணியும். தாது விருத்தி ஏற்படும். விந்து கூடுதலாக உற்பத்தியாகும். நொச்சி. நொச்சி இலைகளை நெருப்பில் வதக்கி வீக்கம் மேல் கட்ட வலி தீரும். வீக்கம் வடியும். கைப்பிடி அளவு இலைகளோடு ஒரு துண்டு சுக்கு சேர்த்து அரைத்து நெற்றி பொட்டில் பூசிட தலைவலி மாறும். சுடுநீரில் இலைகளை போட்டு ஆவி பிடிக்க காய்ச்சல், தலைபாரம், சளிக்கட்டு மாறும். இலைகளை நீரில் இட்டு குளித்து வர கீழ்வாதம் மறையும். அதிமதுரம். போதுமான அளவு தாய்ப்பால் இல்லாதவர்கள் 1 கிராம் அதிமதுர சூரணத்தை பாலில் கலந்து சிறிதளவு இனிப்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். நீர்க்கடுப்பை போக்கவும், சிறுநீர்ப்பை புண்களை ஆற்றவும், கல்லடப்பை நீக்கவும் பயன்படுகிறது. அதிமதுரம், கடுக்காய், மிளகு 3ஐயும் சம எடையில் எடுத்து இளவருப்பாய் வறுத்து சூரணம் செய்து வைத்துக்கொண்டு 5 கிராம் அளவில் தேனில் குழைத்து சாப்பிட்டால் அதிக சூட்டினால் ஏற்படும் இருமல் தீரும். அதிமதுரத்தை நன்றாக அரைத்து பசும்பாலில் கலந்து தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் இளநரை ஏற்படாமல் தடுக்கும். தலைமயிர் உதிர்தல் இருக்காது. அத்தி. வயிற்றுப்புண்ணுள்ளவர்கள் தினமும் காலை வெறும் வயிற்றில் 2 அத்தி இலை, 4 வேப்பிலை, சிறிது அருகம்புல் போன்றவைகளை மென்று சாற்றினை விழுங்கி வரவும். பற்கள் இல்லாதவர்களால் கஷாயத்தினை காலை வெறும் வயிற்றில் பாதியும் மீதி பாதியினை இரவு உணவிற்கு முன்பும் குடித்து வரலாம். உடல் உஷ்ணத்தினால் சிலருக்கு ஆங்காங்கே ஏற்படும் கட்டிகளை போக்க அத்தி இலை 2ஓடு தும்பை இலை 2, துளசி இலை 5 போன்றவைகளை சேர்த்து காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் மென்று விழுங்கி வரலாம். மென்று சாப்பிட முடியாதவர்கள் மேலே கூறியபடி கஷாயமாகவும் செய்து சாப்பிடலாம். வெற்றிலை. வெற்றிலையின் காம்பு, லவங்கம், ஏலரசி ஆகியவற்றை சம அளவாக எடுத்து பால் கலந்து அரைத்து சூடாக்கி கொதிக்க வைத்து நெற்றி பொட்டிலும் உச்சந்தலையிலும் போட்டு வர கடுமையான தலைவலி விலகும். இஞ்சிச்சாறு. குழந்தைக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டால் 1 டீஸ்பூன் கிரேப் வாட்டரில் இஞ்சிச்சாறு 5 துளி, இந்த கலவையோடு சம அளவு தேன் கலந்து கொடுத்தால் கோளாறு சரியாகும். இஞ்சிச்சாறு கூட சளிக்கு சிறந்த மருந்துதான். இஞ்சியை கழுவி தோல் சீவி சுத்தமாக்கி துண்டுகளாக வெட்டி சுத்தமான ஒரு மெல்லிய துணியில் கட்டி நன்றாக அடித்து நசுக்க வேண்டும். பின்னர் அந்த துணியை பிழிந்து சாறெடுக்க வேண்டும். இந்த இஞ்சி சாற்றில் 5 துளி எடுத்து அதனுடன் சம அளவு தேன் கலந்து குழந்தைக்கு தர வேண்டும். இஞ்சியில் இருக்கும் காரத்தை தேன் கணிசமாக குறைத்துவிடும். புதினா இலைகள். சிறுநீர் கழிப்பதில் எரிச்சல் உள்ளவர்கள் புதினா குடிநீர் தயார் செய்து குடித்து வர எரிச்சல் தணியும். உடல் உஷ்ணம் தணிந்து நன்கு தூக்கம் வரும். மாதவிலக்கின் போது ஏற்படும் வயிற்று வலி நீங்க புதினா குடிநீர் குடித்து வந்தால் குணமாகும். புதினா கீரையை சேகரித்து சுத்தம் செய்து இலைகளை மட்டும் ஆய்ந்து வெயிலில் காய வைக்க வேண்டும். சருகு போல காய்ந்தவுடன் இடித்து தூள் செய்து சலித்து பாதியளவு உப்பு சேர்த்து மீண்டும் அரைத்து தூளாக்கி காலை பல் துலக்கி வந்தால் பல் கூச்சம் நீங்கும். வல்லாரை. குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி, அறிவுக்கூர்மை, சிந்தனைத்திறன் அதிகமாக மற்றும் மூளை பலப்பட இதனை சாப்பிட்டு வர வேண்டும். வல்லாரை இலைகளை நிழலில் உலர்த்தி தூள் செய்து கொள்ள வேண்டும். 1 முதல் 2 கிராம் அளவு தினமும் காலை மாலை வேளைகள் அரை டம்ளர் பாலில் கலந்து உள்ளுக்குள் கொடுத்து வர வேண்டும். அல்லது பசுமையான 2 இலைகள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட கொடுக்கலாம். வல்லாரை கீரையை நன்கு சுத்தம் செய்து சாதாரணமாக கீரை சாம்பார் செய்யும் முறையில் சாம்பார் செய்து வாரம் 2 முறைகள் சாப்பிடலாம். பேரிச்சம்பழம். தினமும் இரவில் பேரிச்சம்பழத்தை பாலில் வேக வைத்து சாப்பிடுங்கள். இதனால் மலச்சிக்கல் உடனே தீரும். வெந்தயம். உடற்சூடு உள்ளவர்கள் இதனை சாப்பிட்டால்
உங்களுக்கு நன்மை கிடைக்கும். மோரில் வெந்தயத்தை போட்டு 10 நிமிடம் விட்டு சாப்பிட்டு வந்தால் உடற்சூடு தணிந்துவிடும். ஒவ்வொரு நாளும் ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை தூளாக்கியோ அல்லது அப்படியோ சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்தப்படும். குறிப்பாக நீரிழிவு நோயுள்ளவர்கள் வெறும் வயிற்றில் இந்த வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் பருகி வர நல்ல மாற்றம் கிட்டும். பொதுவாக பாலூட்டும் தாய்மாருக்கு பால் நன்றாக சுரக்க வறுத்த வெந்தயத்தை இடித்து கொடுக்கலாம். மேலும் தலைக்கு வைக்கும் எண்ணெய்க்குள் வறுத்தோ அல்லது சாதாரணமாகவோ வெந்தயத்தை போட்டு வைத்துக் கொண்டால் அது நல்ல குளிர்ச்சியை தரும். மொத்தத்தில் வெந்தயம் என்பது நன்மை தரும் பொருளாக காணப்படுகிறது. கிஸ்மிஸ் பழம். இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருப்பவர்கள் உலர் திராட்சையை உட்கொண்டால் இரத்த சோகை குணமடையும். தாமிர சத்துக்கள் இரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். மஞ்சள் காமாலை நோய் உள்ளவர்கள் தினசரி 2 வேளை உலர் திராட்சையை சாப்பிட்டு வர காமாலை நோய் குணமடையும். உலர் திராட்சை பழத்தில் 50 பழங்களை எடுத்து சுத்தம் செய்து பசுவின் பாலில் போட்டு காய்ச்சி ஆற வைத்து பழத்தை சாப்பிட்டு விட்டு பாலை குடித்தால் காலையில் மலச்சிக்கல் சரியாகும். குழந்தைக்கு பால் காய்ச்சும் போதும் அதில் 2 பழங்களை உடைத்து போட்டு காய்ச்சிய பின் பாலை வடிகட்டி கொடுத்தால் தேக புஷ்டி உண்டாகும். குழந்தை திடமாக வளரும். பூண்டு. உடம்பில் கொழுப்பு சேரவிடாமல் தடுக்கும் ஆற்றல் பூண்டுக்கு உண்டு. ஆகையால் தான் கரையாத கொழுப்பு சத்து உள்ள மாமிச உணவு சமைக்கும் போது கூட பூண்டை அவசியம் சேர்க்கின்றனர். இரவு உணவுடன் பச்சையாகவோ அல்லது பாலிலோ 3 பூண்டு பற்களை சாப்பிட்டால் ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும். கனவு தொல்லை இருக்காது. பூண்டிற்கு இரத்த அழுத்தத்தை கண்டிக்கும் சக்தி உண்டு. அதனோடு இதய தசைகளையும் இரத்த குழாய் தசைகளையும் வலுப்படுத்தும். பூண்டு ஒரு நார்ச்சத்து மிகுந்த உணவு என்பதால் மலச்சிக்கலை அகற்றும். மோர். குடல் ஆரோக்கியத்திற்கு மோர் மிகவும் முக்கியமானது. மோரில் உள்ள அமிலம் கிருமிகளை எதிர்த்து போராடுகிறது. வயிற்றுப்போக்கு ஆகும் குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 4 முறை மோர் கொடுக்கலாம். மோரை கொடுப்பதால் சளி பிடிக்கும் என்று பயம் இருந்தால் மோரை நன்கு சூடாக்கி கொடுக்கலாம். மிளகு. ஒரு தேக்கரண்டி மிளகை லேசாக வறுத்து 1-2 தட்டி நீர் விட்டு காய்ச்சி அதனை வடிகட்டி அதில் சிறிது தேன் கலந்து சாப்பிட பசியின்மை தீரும். தலைவலி அதிகமாக இருப்பின் உப்பையும் மிளகையும் நன்கு அரைத்து தலையில் பற்றிட குணமாகும். 10 மிளகினை பொடி செய்து அதனுடன் பாகல் இலைச்சாறும் கரிசலாங்கண்ணி இலைச்சாறும் கலந்து 40 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் உட்கொண்டு வர பெண்களின் மலட்டுத்தன்மை நீங்கும். சந்தனம், மிளகு, கற்பூரம் 3ஐயும் சம அளவு எடுத்து அரைத்து பூசி வர சொறி சிரங்கு எளிதில் குணமாகும். வாழைப்பழம். பச்சை வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அல்சர் பாதிப்பிலிருந்து விடுபடலாம். குடல்களில் பழுதுபட்ட மெல்லிய சவ்வு தோல்களை விரைவில் வளரச் செய்து புண்ணை ஆற்றிவிடும் சக்தி பச்சை வாழைப்பழத்திற்கு உண்டு. மாங்காய். பசி எடுப்பதில்லை என்று அவதிப்படுபவர்கள் மாம்பிஞ்சை வெயிலில் காய வைத்து அவ்வப்போது உணவோடு சேர்த்து சாப்பிடுங்கள். நீரிழிவு நோயுள்ளவர்களுக்கு மாந்தளிரை வெயிலில் உலர்த்தி இடித்து பொடியாக்கி 1 கோப்பை வெந்நீரில் 2 டீஸ்பூன் தூளை கலந்து கலக்கி தினமும் 2 வேளை வீதம் தொடர்ந்து சாப்பிட்டு வர நீரிழிவு கட்டுப்படும். மாங்காய் பறிக்கும் போது அதன் காம்பிலிருந்து வழியும் பாலை ஒரு பாட்டிலில் சேகரித்து வைத்துக்கொண்டு தேள்கடி, தேனீ கடிகளுக்கு தடவினால் உடனடி நிவாரணம் கிடைக்கும். கொத்தமல்லி. இதன் தலையை அரைத்து சர்க்கரை போட்டு பால் சேர்த்து தினமும் 100 கிராம் சாப்பிட மனநோய் நீங்கும். மல்லி நீரால் கண்களை கழுவ கண்கள் பளிச்சிடும். தாகத்தை தணிக்கும். பல்வலி, ஈறுவீக்கம் ஆகியவை கட்டுப்படும். இதன் விதை எண்ணெய் சுளுக்கு நீக்கியாக பயன்படுகிறது. வெள்ளரிக்காய். இதன் விதையை அரைத்து அத்துடன் 5 பங்கு நீர் சேர்த்து கரைத்து வடிகட்டி சர்க்கரை சேர்த்து கொடுக்க நீரடைப்பு, நீரெரிச்சல் ஆகியவை போகும். பசி கொடுக்கும் ஆற்றலும் வெள்ளரிக்காய்க்கு உண்டு. பெருங்காயம். பெருங்காயத்தை நீரில் கரைத்து 1 சங்களவு எடுத்து சிறிது ஓமத்தையும் சேர்த்து கொடுக்க குழந்தைகளுக்கு உண்டாகும் மாந்தம், வயிற்றுப்பொருமல் போகும். வெங்காயம். வெங்காயத்தை உப்புடன் கூட்டி சாப்பிட்டு வர வயிற்று வலி நீங்கும். வெங்காயத்துடன் சிறிது ஓமத்தை சேர்த்து வேக வைத்து குடிநீர் செய்து குடிக்க நீர்த்தாரை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்கும். கொள்ளுப்பயிறு. உடல் இறுகி மெலிய கொள்ளுப்பயிறு கொடுக்க வேண்டும்.
முடக்கருத்தான். 3 நாட்களுக்கு ஒரு முறை முடக்கற்றான் ரசம் வைத்து சாப்பிட உடலிலுள்ள வாயு கலைந்து வெளியேறிவிடும். வாய்வு, வாதம், மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லா கோளாறுகளுக்கும் இந்த முடக்கற்றான் நல்ல மருந்தாகும். முடக்கற்றான் ரசம் தயாரிக்கும் முறை: ஒரு கைப்பிடி அளவு முடக்கற்றான் இலை, காம்பு, தண்டு இவைகளை ஒரு சட்டியில் போட்டு 1 டம்ளர் அளவு தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதனை நீரை மட்டும் வடித்து சாதாரண புளி ரசம் வைப்பது போல் அந்த நீரில் புளி கரைத்து மிளகு, பூண்டு, சீரகம் சேர்த்து ரசம் தயாரிக்க வேண்டும். முடக்கற்றான் கொடி மலமிளக்கி செய்கை உடையது. இதன் கொடியை முறைப்படி குடிநீரிட்டு அத்துடன் ஆமணக்கு எண்ணெய் சேர்த்து அருந்த மலத்தை கழிக்கச் செய்யும். முடக்கற்றான் வேரை உலர்த்தி பின்னர் முறைப்படி குடிநீர் அருந்தி வர நாள்பட்ட மூலநோய் குணமாகும். எலுமிச்சம் பழம் உடலில் களைப்பை போக்கி உடலுக்கு புத்துணர்வை உண்டாக்கும். எலுமிச்சம் பழச்சாற்றை உடலில் தேய்த்து குளித்தால் உடல் வறட்சி நீங்கும், தாதுவை கெட்டிப்படுத்தும், உடல் நமைச்சலை போக்கும். உருளைக்கிழங்கு அவித்த உருளைக்கிழங்குகளின் தோல்களை சேகரித்து சுத்தம் செய்து 1 டம்ளர் தண்ணீரில் 10 நிமிடங்கள் அடுப்பில் வைத்து இறக்கவும். பிறகு இந்த கசாயத்தை அருந்தினாலும் கீழ்வாதம் குணமாகும். இந்த முறையில் தினமும் 3 முறை தயாரித்து அருந்த வேண்டும். நீண்ட நாள் மலச்சிக்கல் தீர கெட்டுப்போன இரத்தம், குடல் பாதையின் நச்சுத்தன்மை உள்ள அமிலம், சிறுநீரில் உள்ள புளிப்பு அமிலம் தொடர்பாக ஏற்படும் நோய்கள் உள்ளோர், நீண்ட நாள் மலச்சிக்கலால் அவதிப்படுவோர் ஆகியோர் உருளைக்கிழங்கு வைத்தியத்தை குறைந்தது 6 மாதங்கள் பின்பற்றினால் மேற்கண்ட நோய்களிலிருந்து பூரண நலம் பெறலாம். மாதுளம்பழம் மாதுளம்பழத்தை காய வைத்து பொடி செய்து தினமும் காலை மாலை 2 வேளையும் 3 சிட்டிகை அளவிற்கு தண்ணீரில் கலந்து குடித்தால் கருப்பை கோளாறுகள் குணமாகும். ஆலமரப்பட்டையை பொடி செய்து பாலில் கலந்து குடித்து வந்தால் கருப்பை கோளாறுகள், வீக்கம் குணமாகும். கொய்யாப்பழம் முகத்திற்கு பொலிவையும் அழகையும் தருகிறது. முதுமை தோற்றத்தை போக்கி இளமை தோற்றத்தை தருகிறது. கல்லீரல், மண்ணீரல் போன்றவற்றில் ஏற்படும் புண்ணை ஆற்றிவிடுகிறது. புகைப்பழக்கம் உடையவர்களின் நுரையீரல் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும். இவர்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிட்டால் நுரையீரல் கோளாறு நீங்கி சுகவாழ்வு பெறலாம். கொய்யாப்பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது. சுரைக்காய் சுரைக்காயை மதிய உணவுடன் சேர்த்து அருந்தி வந்தால் பித்தம் சமநிலைப்படும். சுரைக்காய் நரம்புகளுக்கு புத்துணர்வை கொடுக்கும், உடலை வலுப்படுத்தும், பெண்களுக்கு உண்டாகும் சோகையை போக்கும், இரத்தத்தை சுத்தப்படுத்தும். உலர்ந்த திராட்சை பழம் உலர்ந்த திராட்சை பழத்தை இரவு ஆகாரத்திற்கு பின் சாப்பிட்டு வந்தால் சுறுசுறுப்பு ஏற்படும், எலும்புகள் உறுதியாக இருக்கும், பற்கள் கெட்டிப்படும், பல் சம்பந்தமான எந்த கோளாறும் ஏற்படாது, இதயம் பலத்துடன் இருக்கும், இதய துடிப்பு இயற்கை அளவிலேயே இருக்கும். பாகற்காயின் இலைச்சாற்றை நிறைய குடித்து வாந்தி எடுத்தால் அத்துடன் பாம்பு கடித்த விஷம் நீங்கும். அதே இலைச்சாற்றை 1 அவுன்ஸ் எடுத்து அதில் அரை அவுன்ஸ் நல்லெண்ணெய் கலந்து உட்கொண்டால் உடனே காலரா நீங்கும். நீரிழிவிற்கு குணம் தெரியும் வரை தொடர்ந்து 1 அவுன்ஸ் பாகற்காயின் இலைச்சாற்றில் உளுந்து அளவு பெருங்காய பொடியை கலந்து சாப்பிட்டு வர வேண்டும். சர்க்கரை வியாதிக்கு மிகச்சிறந்த மருந்தாகும். தேன் இரவில் படுப்பதற்கு முன்பு பாலில் சிறிது தேன் கலந்து குடித்துவிட்டு படுத்தால் நன்றாக தூக்கம் வரும். மறுநாள் நன்றாக பசிக்கவும் செய்யும். ஒல்லியான உடல் அமைப்பு கொண்டவர்கள் பாலுடன் தேன் கலந்து சாப்பிடுவது நல்லது. குண்டாக இருப்பவர்களின் உடலில் தேங்கி கிடக்கும் கொழுப்பை கரைக்கும் சக்தியும் தேனுக்கு உள்ளது. நீங்களும் குண்டானவர் என்றால் தொடர்ந்து தேன் சாப்பிட்டு படிப்படியாக ஸ்லிம்மாக மாறலாம். எலுமிச்சை பழச்சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் இருமல் குணமாகும். நெல்லிக்காய் சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் இன்சுலின் சுரக்கும். ஆரஞ்சு பழத்துடன் தேன் கலந்து சாப்பிட்டால் நல்ல தூக்கம் வரும். தேங்காய் பாலில் தேன் கலந்து சாப்பிட்டால் குடற்புண், வாய்ப்புண்கள் ஆறும். இஞ்சியுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் பித்தம் தீரும். சிறிது வெதுவெதுப்பான தண்ணீரில் 1 டீஸ்பூன் தேன் கலந்து பருகி வந்தால் உடல் பருமன் குறையும். பப்பாளி பப்பாளிக்காயின் பாலை வாய்ப்புண், புண்கள் மேல் பூச புண்கள் ஆறும். பப்பாளி பாலை பசும்பாலுடன் கலந்து சேற்றுப்புண்கள் மேல் தடவி வர புண்கள் ஆறும். பப்பாளி பாலை குழந்தைகளின் தலையில் ஏற்படும் புண்களில் பூசி வர புண்கள் ஆறும். பப்பாளி இலைகளை அரைத்து கட்டி மேல் போட்டு வர கட்டி உடையும். பப்பாளி விதைகளை அரைத்து தேள் கொட்டிய இடத்தில் பூச வலி, விஷம் இறங்கும். சோற்றுக்கற்றாழை கூந்தல் வளர
சதைப்பிடிப்புள்ள 3 கற்றாழையின் சதைப்பகுதியை சேகரித்து ஒரு பாத்திரத்தில் வைத்து சிறிது படிகாரத்தூளை தூவி வைத்திருந்தால் சோற்றுப்பகுதியில் உள்ள சதையின் நீர் பிரிந்து விடும். இந்த நீருக்கு சமமாக நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் கலந்து நீர் சுண்ட காய்ச்சி எடுத்து வைத்துக்கொண்டு தினசரி தலைக்கு தடவி வந்தால் கூந்தல் நன்றாக வளரும், நல்ல தூக்கம் வரும். கேரட்டை உணவில் எடுத்துக்கொள்பவர்களுக்கு கொழுப்பு தொல்லையும் ஆண்மையின்மை பிரச்சனையும் நெருங்கவே நெருங்காது. கேரட்டை சமைத்து உண்பதை விட பச்சையாக சாப்பிடும்போது அதில் பெரும்பான்மையான சத்துக்கள் விரயமாகாமல் நம்மை வந்து சேரும். வாய் துர்நாற்றத்தை தடுக்கிறது. கேரட் சாறுடன் எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டால் பித்தக் கோளாறுகள் நீங்கும். பாதி வேக வைத்த முட்டையுடன் கேரட் மற்றும் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை சக்தி அதிகரிக்கும். வசம்பிற்கு பிள்ளை மருந்து என்று வேறு பெயரும் உள்ளது. இது குறிப்பாக குழந்தைக்கு உண்டாகும் நோய்களுக்கு மிகவும் நல்லது. குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்கிறது. மேலும் நரம்பு செல்களை செயல்படுத்தி குழந்தையின் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கும். பேச்சு துவக்கத்திற்கு முக்கிய பங்களிப்பு செய்கிறது. சுண்டைக்காய் வாரம் 2 முறை சாப்பிட்டால் வயிற்றில் பூச்சி சேராது. ஆஸ்துமா நோயாளிகள் தினசரி சாப்பிட்டு வர மூச்சு திணறல் குறையும். கர்ப்பிணி பெண்கள் மாதம் 1 நாள் சாப்பிடலாம். நுரையீரலுக்கு செயல்திறன் தரும், சளியை கரைக்கும். செவ்வாழைப்பழம் நரம்பு தளர்ச்சி குணமடையும். நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டால் உடலில் பலம் குறையும், ஆண்மை குறைபாடு ஏற்படும். எனவே நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி இரவு ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வர வேண்டும். தொடர்ந்து 48 நாட்களுக்கு செவ்வாழை சாப்பிட்டு வர நரம்புகள் பலம் பெறும், ஆண் தன்மை சீரடையும், குழந்தை பேறு கிடைக்கும். அன்னாசி பழம் இதன் ஜூஸை வடிகட்டாமல் அப்படியே அருந்துவதன் மூலம் நார்ச்சத்து கிடைக்கும். குளுக்கோஸ் மற்றும் நீர்ச்சத்து அதிகம் இருக்கிறது. ஓரளவு இரும்பு சத்தும் கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் குறைந்த அளவிலும் இருக்கின்றன. இந்த ஜூஸ் குடித்தால் சீக்கிரத்தில் பசி எடுக்காது. பொன்னாங்கண்ணி இக்கீரையுடன் மிளகும் உப்பும் சேர்த்து சாதத்துடன் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையும். துவரம்பருப்பு நெய்யுடன் சேர்த்து சாப்பிட்டால் உடல் எடை கூடும். கீழாநெல்லிச்சாற்றை கலந்து நல்லெண்ணெயிட்டு காய்ச்சி தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் கண் நோய்கள் விலகும். சொறி சிரங்குகளுக்கு சிறந்த மருந்து. உடலை, தோலை பளபள என்று மாற்றுவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. நெல்லிக்காயை கொட்டை நீக்கி சுத்தம் செய்து சாறெடுத்து அதனுடன் சிறிது இஞ்சி சாறு கலந்து தினமும் காலையில் குடித்து வந்தால் கொழுப்பு குறையும். திரிபலா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இவைகளை பொடியாக்கி வெந்நீரில் கலந்து காலையில் குடித்தால் எடை குறையும். எலுமிச்சை தினமும் காலையில் எழுந்ததும் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாற்றினை பிழிந்து தேன் சேர்த்து குடித்து வந்தால் குடல் இயக்கம் சீராக செயல்படுவதோடு உடலில் தங்கியுள்ள அனைத்து நச்சுக்களும் வெளியேறிவிடும். தொண்டை புண்ணை சரி செய்ய எலுமிச்சையில் ஆன்டிபாக்டீரியல் பொருள் அதிகம் நிறைந்துள்ளது. எனவே எலுமிச்சை ஜூஸில் சிறிது துளசி மற்றும் தேன் சேர்த்து குடித்து வந்தால் தொண்டை புண் குணமாகிவிடும். தயிர் மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்றவற்றிற்கும் தயிர்தான் சிறந்த மருந்து. அப்ரண்டிஸ் மற்றும் வயிற்றுப்போக்குக்கு காரணமாகும் கிருமிகள் தயிர், மோரில் உள்ள லாக்டிக் அமிலத்தால் விரட்டியடிக்கப்படும். மஞ்சள் காமாலையின் போது தயிரிலோ மோரிலோ சிறிதளவு தேனை கலந்து உட்கொள்வது சிறந்த உணவு முறையாகும். மலம் கழித்த பிறகு சிலருக்கு மலக்குடலில் எரிச்சல் ஏற்படும். தயிர் மற்றும் எலுமிச்சை சாறு கொண்டு இதை குணப்படுத்தலாம். வாழைத்தண்டு அதிக நீர்ச்சத்து, நார்ச்சத்து கொண்டது. சர்க்கரை சத்தும் உள்ளது. கொழுப்பை குறைக்கும், வயிற்றுப்புண்களை குணப்படுத்தும், சிறுநீர் எரிச்சலை போக்கும், ஊளைச்சதையை கரைத்து உடல் பருமனை குறைக்கும், சிறுநீரகத்தில் தோன்றும் கற்களை கரைக்கும். அதிக உடல் பருமன் கொண்டவர்கள், தொப்பை உள்ளவர்கள் அடிக்கடி வாழைத்தண்டை உணவில் சேர்த்து கொண்டால் நலம். வாழைத்தண்டு அதிக குளிர்ச்சி கொண்டது என்பதால் அதை உண்ணும் நாட்களில் தயிர், மோரை தவிர்க்கவும். வாழைத்தண்டை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி மிளகு, சீரகம், பூண்டு, எலுமிச்சை சாறு கலந்து உப்பு போட்டு கொதிக்க வைத்து காலை உணவுக்கு முன் குடித்து வந்தால் உடல் கனம் குறைவதோடு இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும். முல்லைப்பூவின் சாற்றினை 2 அல்லது 4 துளி வீதம் கண்ணில் விட்டு வர கண் பார்வை குறைவு குணமாகும்.
ஒரு கைப்பிடி அளவு முல்லைப்பூவை நீர் விட்டு காய்ச்சி பாதியாக வற்றியதும் 15 மில்லி அளவு குடித்து வர மாதவிடாய் கோளாறுகள் குணமாகும். முல்லைப்பூவை அரைத்து உடல் முழுவதும் தடவி அரை மணி நேரம் கழித்து குளிக்கவும். ஒரு நாள் விட்டு ஒரு நாளாக 3 நாட்கள் செய்து வர உடலில் சொறி சிரங்கு இருந்தால் நல்ல குணம் கிடைக்கும். முல்லைப்பூ கொண்டு தயாரிக்கப்பட்ட கஷாயம் கருப்பை நோய்களை போக்கும் தன்மை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. முருங்கை. முருங்கை இலைச்சாற்றுடன் எலுமிச்சை சாறு கலந்து தடவ முகப்பருக்கள் மறையும். முருங்கைக்காய் இருதயத்தை வலுப்படுத்துவதுடன் இருதய நோய்களை போக்கி இரத்த விருத்தி, தாது விருத்தி செய்யும். முருங்கை இலை சாறுடன் தேனும் 1 கோப்பை இளநீரும் கலந்து பருக மஞ்சள் காமாலை, குடலில் ஏற்படும் திருகுவலி, வயிற்றுப்போக்கு கட்டுப்படும். முருங்கை உண்டால் சிறுநீரும் தாதுவும் பெருகும். முருங்கை பட்டையை நீர்விட்டு அரைத்து வீக்கங்களுக்கும் வாயு தங்கிய இடங்களுக்கும் போடலாம். முருங்கை இலையை உருவி காம்புகளை நறுக்கிவிட்டு பின் மிளகு ரசம் வைத்து சாப்பாட்டுடன் சேர்த்து உண்டு வந்தால் கைகால் வலி, உடம்பின் வலிகள் யாவும் நீங்கும். அதே வேளையில் சிறுநீரை பெருக்கும். முருங்கை இலைகளை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் இரத்த சோகை உள்ளவர்களின் உடம்பில் நல்ல இரத்தம் ஊறும், பல் கெட்டிப்படும், தோல் வியாதிகள் நீங்கும். முருங்கை இலை சாற்றுடன் எலுமிச்சை சாறு கலந்து தடவ முகப்பருக்கள் மறையும். இளநீர். இளநீர் ஜீரண சக்தியை அதிகரிக்கும், சிறுநீரகத்தை சுத்திகரிக்கும், விந்துவை அதிகரிக்கும் என்று ஆயுர்வேதம் கூறுகிறது. ஜீரண கோளாறுகளால் அவதிப்படும் குழந்தைகளுக்கு இளநீர் நல்ல மருந்தாகும். உடலில் ஏற்படும் நீர் நீக்கத்தை சரி செய்வதற்கு இளநீர் குடிப்பது நல்லது. வளர்ச்சியை அதிகரிக்கும். திப்பிலி. தேன் சிறிது எடுத்துக்கொண்டு அதில் வறுத்த திப்பிலி பொடியாக்கி 1/2 கிராம் போட்டு நன்றாக கலந்து வைத்து அதனை காலை மாலை என ஒரு நாளைக்கு 2 வேளைகள் சாப்பிட்டு வந்தால் வறட்டு இருமல், சளி, தொண்டை கமறல், வீக்கம், பசியின்மை, தாது இழப்பு ஆகியவை முற்றிலுமாக குணமாகும். மேலும் இரைப்பை, ஈரல் செயல்பாடுகள் வலுவடையும். லவங்கப்பட்டை. தினம் காலை 1/2 தேக்கரண்டி பட்டை பொடி 1 தேக்கரண்டி தேன் கலந்து சாப்பிட்டால் அது நாள்பட்ட மூட்டு வலியை நன்கு குணப்படுத்தும். மேலும் உடல் எடையை கட்டுப்படுத்துகிறது. குறிப்பாக தாய்மையுற்ற பெண்களின் எடையை இது கணிசமாக கட்டுப்படுத்துகிறது. பட்டையில் உள்ள கால்சியம் நமது இதயத்தை நன்கு சீராக வைக்க உதவுகிறது. நரம்பு தளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது. ஏலக்காய். ஏலக்காயை எடுத்து அதை நன்றாக பொடியாக்கி அதில் சுத்தமான அசல் தேன் சிறிதளவு கலக்க வேண்டும். பின் அதை சாப்பிட்டு வந்தால் மனித உடலில் உள்ள நரம்புகளில் ஏற்பட்ட பலவீனம் மறைந்து பலம் அதிகரிக்கும். மேலும் கண் பார்வை அதிகரித்து தெளிவான பார்வைக்கும் வழிவகுக்கும். கருஞ்சீரகத்தை எடுத்து நன்றாக தூளாக பொடித்து இதனுடன் தேன் கலந்து சுடு நீருடன் சாப்பிட்டு வந்தால் சிறுநீர்க்கல் கரையும், சிறுநீர் அடைப்பு அகலும், மாதவிடாய் போக்கு சீராகும். ஆடாதோடா. இரத்த கொதிப்பு, காமாலை போன்றவை குணமாகும். மேலும் இந்த ஆடாதோடா இந்த இலையினை நிழலில் உலர்த்தி பொடித்து வைத்து தினமும் காலை வேளையில் 1 ஸ்பூன் அளவு எடுத்து தேனில் குழைத்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு உண்டாகும் சளி, இருமல், இரைப்பு நீங்கும். இது மட்டுமா, நீண்ட நாட்களாக இருந்து வந்த நெஞ்சு சளியை போக்கி உடலை சீரான நிலையில் வைத்துக் கொள்ளும். இதில் பச்சையம் அதிகமாக இருப்பதால் நெஞ்சுச்சளி, இருமல் போன்றவற்றை உடனே மாற்றும். குத்து இருமல், தொண்டைக்கட்டு போன்றவை நீங்கும். மேற்கண்ட முறைப்படி 1 மண்டலம், அதாவது 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் குழந்தைகளுக்கு எப்போதுமே சளித்தொல்லை உண்டாகாது. மிளகு. புழுவெட்டுக்கு மிளகு, வெங்காயம், உப்பு அரைத்து புழுவெட்டு உள்ள இடத்தில் பூசி வர முடி முளைக்கும். எள்ளெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் பூசி வர புண் ஆறிவிடும். மிளகு ரசம் தினமும் உணவில் சேர்த்து கொண்டால் வயிற்று உபாதைகள், சுவாச நோய்கள் வராமல் இருக்கும். மூளையின் செயல்பாடுகள் அதிகரிக்கச் செய்யும். மிளகு பொடியை தேனுடன் கலந்து 2 வேளை எடுத்து வர ஞாபக மறதி, உடல் சோம்பல், சளி தொந்தரவுகள் நீங்கும். வெற்றிலை. வெற்றிலையை மென்று வந்தால் வாய் துர்நாற்றம் நீங்கும். மலச்சிக்கல் தீர 30 மில்லி அளவு வெற்றிலை சாறை வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அல்லது வெற்றிலையை இடித்து
இரவில் நீரில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் அந்த நீரை குடித்து வரலாம். 6 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வயிற்றுப்பொருமல் மற்றும் மலக்கட்டு பிரச்சனைகள் நீங்க வெற்றிலை காம்பை விளக்கெண்ணெயில் நனைத்து கீழ்வாயில் வைக்கலாம். 2-3 வெற்றிலையுடன் 4-5 மிளகுகள் சேர்த்து இடித்து தண்ணீரில் கலந்து கொடுக்க சிறுவர்களுக்கு செரியாமை பிரச்சனை தீரும். வெந்தயம். வெந்தயத்தை 17 கிராம் எடுத்து அதனுடன் 340 மில்லிகிராம் பச்சரிசி சேர்த்து சமைத்து உண்டு வந்தால் இரத்த உற்பத்தி பெருகும். கஞ்சி காய்ச்சும் போது அதனுடன் வெந்தயத்தை சேர்த்து காய்ச்சி குடித்தால் குழந்தை பெற்ற பெண்களுக்கு பால் சுரக்கும். வெண்பூசணி. இந்த பூசணிச்சாறு உடலில் உள்ள அமிலத்தன்மையை நீக்கும். உடல் சூட்டாலும் பித்தத்தாலும் உண்டாகும் வயிற்றுப்புண், வாய்ப்புண், மூலம், சிறுநீர் சம்பந்தமான நோய்கள், பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளைப்படுதல் போன்றவைகளுக்கு சிறந்த மருந்து. இந்த சாறு இரத்தத்தில் காரத்தன்மையை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். பிரண்டை. இதை சாப்பிட்டால் பசி உண்டாகும், செரிமான கோளாறை போக்கும், மலச்சிக்கலை நீக்கும். உடலில் புழு இருந்தால் அவற்றை கொல்லும், உடலுக்கு பலத்தை கொடுக்கும். பிரண்டை நரம்பு தளர்ச்சியை போக்குகிறது, ஆண்மையை பெருக்குகிறது, பசியை தூண்டி விடுவதில் இதற்குத்தான் முதலிடம். பிரண்டையால் செய்யப்பட்ட வடகத்தை சாப்பிட்டு வந்தால் கபநோய்கள் நீங்கும். பிளம்ஸ். பிளம்ஸ் பழத்தின் சதைகளை எடுத்து நிழலில் உலர்த்தி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தம் சுத்தமாகும். உடலில் நோய் தாக்குவதற்கு அஜீரணமும் ஒரு காரணம். உண்ட உணவு நன்கு ஜீரணமானால்தான் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துகளும் கிடைக்கும். தினமும் உணவு உட்கொண்ட பின்னர் பிளம்ஸ் பழத்தை சாப்பிட்டு வந்தால் ஜீரண பிரச்சனைகள் நீங்கும். பூரிதமாகாத கொழுப்புகள் இதில் இல்லை, எளிதில் ஜீரணமாகும் நார்ச்சத்துகள் உள்ளன. மாம்பழம். மாம்பழத்தை தொடர்ந்து உண்டு வந்தால் தோல் பளபளப்பாகும், தோல் நோய், அரிப்பு போன்றவை மாறும். தீராத தலைவலியை மாம்பழச்சாறு தீர்க்கும், கோடை மயக்கத்தை தீர்க்கும். மாம்பழத்தில் உள்ள நார்ச்சத்து ஜீரணத்தை கூட்டும். திராட்சை பழம். தினமும் காலையில் கண் விழித்ததும் திராட்சை பழத்தை சாறெடுத்து குடித்து வாருங்கள். வேறு எந்த மருத்துவ சிகிச்சைக்கும் கட்டுப்படாத வயிற்றுப்புண் முழுவதும் குணமாகும். இதேபோல் தலை சுற்றல், மலச்சிக்கல், கை கால் எரிச்சல் உள்ளவர்களும் திராட்சையை வெறுமனே பழமாகவோ ஜூஸாகவோ சாப்பிட்டு வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும். சுக்கான்கீரை. சுக்கான்கீரையை ஏதாவது ஒரு வகையில் உணவில் தினமும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் ஏற்படாது. சுக்கான்கீரையோடு பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கி சட்னி போல் செய்து சாப்பிட்டு வந்தால் ஜீரண சக்தி அதிகரிக்கும், நன்கு பசியை தூண்டும். சுக்கான்கீரையுடன் பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு செய்து சாப்பிட்டு வந்தால் நெஞ்சு எரிச்சல் நீங்கும். சுக்கான்கீரை இரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது. வாழைப்பூ. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழைப்பூவை சுத்தம் செய்து சிறிது சிறிதாக நறுக்கி அதனுடன் சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு சேர்த்து பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தால் கணையம் வலுப்பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்கச் செய்யும். இதனால் சர்க்கரை நோய் கட்டுப்படும். உடல் சூடு உள்ளவர்கள் வாழைப்பூவுடன் பாசிப்பருப்பு சேர்த்து கடைந்து நெய் சேர்த்து வாரம் 2 முறை உண்டு வந்தால் உடல் சூடு குறையும். சேப்பக்கிழங்கு. சேப்பக்கிழங்கை சாப்பிட்டால் நரம்புகளுக்கு நல்ல முறுக்கேறும், மலத்தை இளக்கி வெளியேற்றும், கபத்தை இளக்கி வெளியேற்றும், அறிவை விருத்தி செய்யும், உடல் உஷ்ணத்தை தணித்து சமப்படுத்தும். வெள்ளை வெங்காயம். வெள்ளை வெங்காயத்தை நெய்யில் வதக்கி உண்ண தாது விருத்தி உண்டாகும். இந்த வெள்ளை வெங்காயம் சாப்பிட்டால் மூலம், பௌத்திரம், இரத்தப்போக்கு எல்லாமே சரியாகிவிடும். நறுக்கிய வெள்ளை வெங்காயத்தை நீங்கள் படுக்கும் படுக்கையை சுற்றிலும் வைத்துக்கொண்டால் இரவு உறக்கம் மற்றும் சுவாசிக்கும் காற்று சுத்தமானதாக இருக்கும். நாயுருவி. செரிக்காத உணவை செரிக்கச் செய்துவிடும். வாந்தியை நிறுத்துவதும் கபம் மற்றும் உடலில் உள்ள ஊளைச்சதை, வாயு உபாதை ஆகியவற்றை குணப்படுத்தக்கூடியது. இதய உபாதைகள், வயிற்று உப்புசம், மூலம், உடல் அரிப்பு, வயிற்றில் ஏற்படும் குத்துவலி, வயிற்றில் ஏற்படும் நீரின் சேர்க்கை, நிணநீர் கிராந்தி வீக்கம் ஆகிய உபாதைகள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஓர் அற்புதமான மூலிகை மருந்தாகும். நாயுருவி தலையில் ஏற்படும் பூச்சித் தொல்லைகளாகிய பேன் மற்றும் ஈறு போன்றவற்றை அழிக்கக்கூடியது. புடலங்காய்.
இது சூட்டு உடம்பிற்கு ஏற்றதாகும். உடம்பின் அழலையை போக்கும், தேகம் தழைக்கும், குளிர்ந்த தேகத்திற்கு ஆகாது. இது ஒரு சத்துள்ள உணவாகையால் கிடைத்த போது வாங்கி சமைத்து உண்ணலாம். எளிதில் ஜீரணமாகி நல்ல பசியை உண்டாக்கும். வாத, பித்த, கபங்களால் ஏற்படும் தோஷத்தை போக்கும். வயிற்றுப்பொருமல், வயிற்றுப்பூச்சி இவற்றை போக்கும். வாத பித்தங்களை அடக்கி வீரிய புஷ்டியை கொடுக்கும். வெண்டைக்காய். வெண்டைக்காயை உண்டு வந்தால் சிறுநீர் பெருகும், நாள்பட்ட கழிச்சல் நீங்கும், சூட்டை தணிக்கும், உஷ்ண இருமலை குணமாக்கும். நல்ல வெண்டைக்காய் பிஞ்சு சிலவற்றை தினந்தோறும் பச்சையாக வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் மருந்து இல்லாமலேயே இந்திரிய நஷ்டம் சரிப்பட்டுவிடும். உடம்பில் வாய்வு மிக்கவர்கள் இதை அதிகமாக உண்டால் வயிற்று வலியை ஏற்படுத்திவிடும். வெண்டைக்காயினால் ஏற்படும் தீமைகளுக்கு சீரகம் மற்றும் புளித்த மோர் சாப்பிடுவதே நல்லது. பீட்ரூட் சாப்பிட்டு வந்தால் மூளைத்தாக்கு, ஸ்ட்ரோக் எனப்படும் மூளைத்தாக்கு மற்றும் இரத்த அழுத்தத்தை தள்ளி வைக்கலாம். மூளைக்கு இரத்தம் செல்வதை பீட்ரூட் மேம்படுத்துகிறது. அதனால் மூப்பு மறதி பாதிப்பு குறையும். அதேபோல பீட்ரூட்டை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் கெட்ட கொழுப்பு சேரும் விகிதத்தை குறைக்கலாம். தாமரை. 3 வாரங்களுக்கு தொடர்ந்து வெண்தாமரை பூ கஷாயம் குடித்து வந்தால் மூளை வளர்ச்சி அடையும். இதயம் தொடர்புடைய எண்ணற்ற நோய்களை போக்க வெண்தாமரை பூ கஷாயம் ஏற்றது. தினம் 3 வெண்தாமரை பூ கஷாயம் சாப்பிட மனநோய் குணமாகும். வெண்தாமரை பூக்களை காய வைத்து பொடியாக்கி வைத்துக் கொள்ளவும். தினசரி 5 டீஸ்பூன் பொடியை 1½ டம்ளர் நீரில் போட்டு அடுப்பில் வைத்து சுண்ட காய்ச்ச வேண்டும். அதை வடிகட்டி பால், சர்க்கரை சேர்த்து தினமும் 2 முறை குடித்தால் மன பரபரப்பு சீராகும். வல்லாரை. உடலின் வலு அதிகரிக்கவும் வைரஸ் நோய்க்கு பிறகு உடல் தேரவும் உதவுகிறது. தூக்கமின்றி தவிப்பவர்களுக்கு நல்ல மருந்தாகிறது. இரத்த குழாய்களை நெகிழ்வடையச் செய்கிறது. நினைவாற்றலை அதிகரிக்கச் செய்கிறது. சப்போட்டாவின் சாற்றில் தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலம் வயிற்றுப்பொருமல், வலி போன்ற உபாதைகள் நீங்கும். உடல் பருமன் பிரச்சனை உள்ளவர்கள் நாள்தோறும் 2 சப்போட்டா பழம் சாப்பிடுவதன் மூலம் கொலஸ்ட்ரால் கரையும் என்கின்றனர் நிபுணர்கள். வயிற்றில் நாட்பட்ட புண், குடல் புண் போன்ற உபாதைகளால் சிரமப்படுபவர்கள் சப்போட்டா சாப்பிடுவதன் மூலம் குணப்படுத்திக் கொள்ளலாம். கொய்யா பழத்தில் இருக்கும் பொட்டாசியம், வைட்டமின் சி போன்ற தாதுக்கள் மாரடைப்பை தடுப்பதற்கு உதவுகின்றன. உடலுக்குள் இருக்கும் நஞ்சுகளை அகற்றுவது பைட்டோ நியூட்ரியன்ஸ், பிளானைட் போன்றவற்றின் மூலம் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது கொய்யா. கொத்தமல்லி. கொத்தமல்லி 1/2 கிலோ, வெந்தயம் 1/4 கிலோ தனித்தனியாக மேற்கண்டவற்றை வெறும் கடாயில் பொன்னிறமாக வறுத்து தனித்தனியாக பொடி செய்து இரண்டையும் நன்கு கலக்கவும். 2 டீஸ்பூன் பொடியை 2 டம்ளர் குடிநீரில் கொதிக்க வைத்து 1 டம்ளராக சுண்ட காய்ச்சவும். பின்பு வடிகட்டவும். தினமும் 3 வேளை சாப்பாட்டிற்கு 3/4 மணி நேரத்திற்கு முன்பாக சாப்பிட்டு வரவும். இதை செய்தவுடன் குறைந்தது 3/4 மணி நேரம் வேறு எதையும் உண்ணக்கூடாது. இதை தொடர்ந்து செய்து வந்தால் 1 மாதத்தில் சர்க்கரை நோய் உங்களை விட்டு ஓடிவிடும். மஞ்சள். மஞ்சளை நெருப்பில் சுட்டோ இல்லை நல்லெண்ணெயில் முக்கி நெருப்பில் சுட்டோ புகையை சுவாசித்தால் மூக்கடைப்பு தொடங்கி தலைவலி, ஜலதோஷம், தும்மல் எல்லாம் சட்டுன்னு சரியாகும். 50 மில்லி பாலில் அதே அளவு தண்ணீரை சேர்த்து உரிச்ச வெள்ளைப்பூண்டு 10 பற்கள் போட்டு நன்றாக வேக வைக்க வேண்டும். பூண்டு வெந்து பால் பாதியாக வத்தியதும் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், பனங்கற்கண்டு சேர்த்து அடுப்பிலிருந்து இறக்க வேண்டும். சூடு ஆறிய போது பருப்பு கடைகிற மத்தால் கடைந்து குடித்தால் நெஞ்சு சளி, மூக்கில் வரும் தண்ணீர் கொட்டுவது, சளித்தொல்லை எல்லாம் சரியாகும். பலாப்பழம். பலாப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும். மேலும் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் செரிமான மண்டலம் சீராக செயல்பட்டு நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி முகம் பொலிவோடு இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி. பலாப்பழத்தில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருப்பதால் இவற்றை உட்கொள்வதன் மூலம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதனால் காய்ச்சல், சளி போன்றவை தாக்காமல் தடுக்கலாம். வெள்ளரி பிஞ்சு. வெள்ளரி பிஞ்சை தொடர்ந்து சாப்பிடுவதால் சிறுநீர் துவாரங்களில் ஏற்படும் திணவு, நீர்ச்சுருக்கு போன்றவை குணமாகும். மேலும் பொதுவாக வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்டால் நல்ல பசி உண்டாகும்.
உஷ்ணவாயுவால் அவதிப்படுவோரும், சிறுநீர் போகாமல் அவதிப்படுவோரும், வயிற்று புடைத்து கொண்டு அவதிப்படுவோரும் வெள்ளரிக்காயை பச்சடி செய்து சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். வாழை இலையின் பயன்கள். வாழை இலை இளநரை வராமல் நீண்ட நாட்களுக்கு முடி கருப்பாக இருக்கும். தீக்காயம் ஏற்பட்டவர்கள் வாழை இலை மீதுதான் படுக்க வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் சூட்டின் தாக்கம் குறையும். சாப்பாடு வாழை இலையில் பேக்கிங் செய்தால் சாப்பாடு கெடாமலும் மணமாகவும் இருக்கும். கர்ப்ப காலத்தில் தாய்மார்களுக்கு வேக வைத்த பாசிப்பயிரை கொடுக்கலாம். எளிதில் ஜீரணமாகும். சத்துக்கள் நேரடியாக கருவில் உள்ள குழந்தைகளுக்கு சென்று சேரும். குழந்தைகளுக்கும் வளர் இளம் பருவத்தினருக்கும் பாசிப்பருப்பு சிறந்த ஊட்டச்சத்து உணவு என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். வயிறு கோளாறுகள் இருப்பவர்கள் பாசிப்பயிறு வேக வைத்த தண்ணீரை சூப்பு போல அருந்தலாம். நினைவுத்திறன் கூடும். மணத்தக்காளி கீரையோடு பாசிப்பருப்பையும் சேர்த்து மசியல் செய்து அருந்தினால் வெயில் கால உஷ்ண கோளாறுகள் குணமடையும். குறிப்பாக ஆசனவாய் கடுப்பு, மூலம் போன்ற நோய்களுக்கு இது மிகச்சிறந்த மருந்தாகும். கடுக்காய். கடுக்காய் பொடியை தேனில் கலந்து ஓராண்டு முழுவதும் காலைதோறும் சாப்பிட்டு வந்தால் வயோதிகத்தால் வந்த சுருக்கங்களும் முதுமைத்தன்மையும் நரையும் நீங்கும். கடுக்காயை துவையல் செய்து சாப்பிட்டால் நாக்கு சுவைகளை அறியாமல் இருப்பது தீரும். கடுக்காய் பொடியை மூக்கிலிட்டு உறிஞ்சினால் மூக்கில் ரத்தம் வடிவது நிற்கும். கடுக்காய் பொடியை கொண்டு பல் துலக்கினால் ஈறுவலி குணப்படுவதோடு ஈரிலிருந்து வரும் ரத்தம் நிற்கும். பற்கள் உறுதியாகும். முள்ளங்கி. முள்ளங்கியின் கிழங்கு, இலை, விதை ஆகிய மூன்றுமே மருத்துவ குணம் கொண்டது. குழந்தைகளின் ஜலதோஷம் போக்கும். பச்சிளம் குழந்தைகளை தாக்கும் ஜலதோஷம், வயிற்று பிரச்சனைகளுக்கு முள்ளங்கி பிஞ்சு சாறு நிவாரணம் தரும். இட்லி வேக வைப்பது போல முள்ளங்கி பிஞ்சை ஆவியில் வேக வைத்து அதிலிருந்து சாறெடுத்து பாலாடையில் வைத்து குழந்தைகளுக்கு ஊட்டலாம். முள்ளங்கி சாறுடன் கொஞ்சம் தேன் அல்லது சர்க்கரை கலந்து கொடுத்தால் மலச்சிக்கல், சளி தொந்தரவு போன்ற பிரச்சனைகள் தீரும். உடல் குளிர்ச்சியை தரும் இயல்புடையது முள்ளங்கி. புதினா கீரை நல்ல இரத்த உற்பத்திக்கும் இரத்த சுத்திகரிப்பிற்கும் மிகவும் சிறந்ததாக விளங்குகிறது. ஒரு வகையான நல்ல மணமுடைய இந்த கீரையை மணத்திற்காகவும் சுவைக்காகவும் குழம்புகளில் சேர்ப்பது உண்டு. புதினா கீரையை துவையலாக செய்து சாப்பிட்டால் பலவிதமான வயிற்றுக் கோளாறுகள் அகலும். கடுமையான வயிற்றுப்போக்கினை நிறுத்தும் சக்தி புதினாவிற்கு உண்டு. கர்ப்பிணி பெண்களுக்கு அடிக்கடி வாந்தி ஏற்படுவதை தடுக்கவும் புதினாவை பயன்படுத்துவது உண்டு. பழுப்பு சர்க்கரையுடன் காடி சேர்த்து பாகாக காய்ச்சி அதனுடன் புதினா இலைச்சாற்றை கலந்து வைத்துக்கொண்டு அடிக்கடி வாந்தி ஏற்படும் கர்ப்பிணிகளுக்கு இந்த பாகில் 2 துளி நாக்கில் விட்டு வந்தால் வாந்தி நின்று குணம் தெரியும். கிராம்பு பொடியை வறுத்து 1/2 கிராம் தேனில் குழைத்து சாப்பிட்டால் வாந்தி நிற்கும். கிராம்பில் உள்ள விரைக்கப் பண்ணும் ஒரு பொருள் வயிற்றில் உள்ள சில உறுப்புகளை தூண்டி வாந்தியை தடுக்கிறது. 4 கிராம் கிராம்பை 3 லிட்டர் தண்ணீரில் போட்டு 1/2 பங்காக சுண்டும் அளவிற்கு கொதிக்க வைத்து பருகினால் காலரா குணமடையும். சிறிது சமையல் உப்புடன் கிராம்பை சேர்த்து சாப்பிட்டால் தொண்டை எரிச்சல், கரகரப்பு நீங்கி தொண்டை சரியாகும். தொண்டை அடைப்பால் ஏற்படும் எரிச்சலை தவிர்க்க சுட்ட கிராம்பு மிகச்சிறந்தது. கிராம்பு எண்ணெய் 3 துளியுடன் தேன் மற்றும் வெள்ளைப்பூண்டு சாறு எடுத்து படுக்கைக்கு போகும் முன்பு சாப்பிட ஆஸ்துமாவால் ஏற்படும் சுவாச குழல் அழற்சி சரியாகும். கறிவேப்பிலை. கறிவேப்பிலையை 200 கிராம் காம்புகள் நீக்கி நன்றாக அரைத்து கொள்ளவும். பச்சை கொத்துமல்லி 50 கிராம் மையாக அரைத்து கொள்ளவும். 50 கிராம் சீரகத்தை சுத்தம் செய்து மண் சட்டியில் போட்டு 200 மில்லி பாலை ஊற்றி 6 மணி நேரம் மூடி வைத்திருந்து சீரகத்தை எடுத்து நன்றாக அரைத்து கொள்ளவும். ஒரு மண்பானையில் நல்லெண்ணெய் 500 மில்லி ஊற்றி அடுப்பில் வைத்து சிறிது சூடேறியதும் அரைத்து வைத்துள்ள கறிவேப்பிலையை போடவும். 5 நிமிடங்கள் மேலும் சூடேற்றிய பிறகு பச்சை கொத்துமல்லியை போடவும். அதன் பின் 5 நிமிடங்கள் கழித்து சீரகத்தையும் போட்டு தைல பதம் வந்ததும் இறக்கி ஆறவிடவும். ஆறியதும் மெல்லிய துணியில் வடிகட்டி கொள்ளவும். இது உடல் குளிர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. திருநீர் பச்சை. மணம் மிக்க இலைகள் இருமலுக்கு பயன்படும். இந்த சாற்றினை மூக்கினுள் செலுத்த சளி கட்டுப்படும். தேனுடன் கலந்து சூடாக்கப்பட்ட சாறு சளி மற்றும் இருமலுக்கு நல்ல மருந்தாகும். மலர்கள் அஜீரணத்தை போக்கும். மாவிலங்கம்.
மாவிலங்கப்பட்டை ஆஸ்துமா, மூச்சுக்குழல் அழற்சி மற்றும் தோல் வியாதிகளை குணப்படுத்தும். மேலும் காய்ச்சல், வயிற்றெரிச்சல், வாந்தி ஆகியவற்றையும் போக்கும். மூட்டுகளின் வீக்கம் மற்றும் புண் போக்க பசுமை இலைகள் உதவுகின்றன. கசக்கிய இலைகளை வினிகர் சேர்த்து பயன்படுத்துவர். பரங்கிக்காய். இதை சாப்பிட்டால் உடம்பு சூடு நீங்கும், பித்தம் போக்கும், பசியை தூண்டும், சிறுநீர் பெருகும். இது வீரிய புஷ்டியை ஏற்படுத்துவதுடன் மேக நோயையும் நீக்கும் தன்மை கொண்டது. மூலநோய், எரிச்சல், தாகம், வயிற்றுப்பொருமல் ஆகியவற்றை குணப்படுத்திவிடும். பரங்கிக் கொடியின் நுனியில் காணப்படும் தளிர்களை கரி செய்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்பையில் காணப்படும் பொருமல், வாய்வு, புண்மம், வறட்சி முதலிய குறைகள் நீங்கப் பெற்று நல்ல பசி உண்டாகும்.